ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம பழனி இருக்காரே பயங்கரமாக பேசுகிறாரு. எப்பா எப்படிப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதாவது பொண்ணுக்கிட்ட வந்துட்டு நான் வந்து பெருசாக படிக்கலைங்க, காலேஜுக்கெலாம் கொண்டு போய் விட்டாங்க, நான் படிக்கலை, மளிகை கடையில் தான் இருக்கேன், 10ஓட 1 11 நீங்கள் வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் ஒன்று பேச போக நீங்கள் ஒன்றும் புரிஞ்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் கூட்டு குடும்பமாக தாங்க இருக்கோம், அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேன்னு சொல்லிட்டாங்க. என்னை பிடிச்சிருக்கான்னு கடைசியாக கேட்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சொன்னாலே உள்ளத்தை எள்ளி எள்ளி தந்தாலே அந்த ரேஞ்சுக்கு இவங்க 2 பேர் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க, கண்ணோட கண்ணை வச்சு பார்த்துட்டு இருக்க. அந்த டைம் 10 நிமிஷம் மாதிரி வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. வந்து கூட்டிகிட்டு போனவங்க இப்போ என்னப்பா பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்க, பழனி ஒரு சிரிப்பிலே உண்மை தெரியலையாங்க. எல்லாருக்கும் பிடிச்சிருக்குப்பா, டபக்குனுங்க நிச்சயதார்த்த தேதியை குறிங்கப்பா அப்படின்னோடனே இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நல்லா இருக்கு, நிச்சயத்தை குறிச்சிடலாம், இதை விட்டா அதுக்கப்புறம் தைல கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல அப்படியே குட் நியூஸோட இங்கே வீட்டுக்கு வந்து இறங்குறாங்க. இறங்கின ஒரு சும்மா இருப்பாரா? ஏய் சின்ன பிள்ளட் பாண்டி, கேட்டுக்கோ, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு தெரிஞ்சுக்கோங்க. 400 ரவுடி தாங்கிறாரு. அதாவது பழனிக்கு நான் முடிவு பண்ணிட்டேன், யாரும் வர தேவையில்ல, வேணும்னா வந்து சாப்பிட்டுட்டு போங்க, பழனிக்கு எல்லாமே நான் தாங்கிறாரு. ஐயோ உரண்டழுக்கிற, நல்ல காரியம் பண்ணுற, எதுக்கே அப்படி உரண்டழுக்கிற அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இவன் அலும்பு தாங்க முடியலன்னு சொல்லிட்டு கோமதி அம்மா கம்முன்னு இழுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜு மீனாவும் உட்காந்து பேசிட்டு இருக்க, என்னக்கா திருட்டு பழம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நாங்கள் டியூஷனுக்கு போலக்கா ஓடி போகிறோம். என்ன ஆல்ரெடி ஓடி போய் தாண்டி கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி கேட்க, ஓடிலாம் போலக்கா, இப்போ நாங்கள் ஓட போகிறோம், என்ன போலீஸ் ஆக்குறேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்ல ரொம்ப ஹாப்பியாக கிளம்பிட்டாங்க. மறுநாள் விடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஓடி ஓடி விளையாட வாடா அப்படின்னு இவங்க 2 பேரும் ஓடிட்டு இருக்க. அந்த டைம் பார்த்தது யாரு? ராஜோட அம்மா. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பேர் சூப்பராக இருக்குல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்